வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழ்நாட்டில் 2024-25 கல்வியாண்டிற்கு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடு அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 படி நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடங்களில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை கட்டணம் செலுத்தும். அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் குழந்தைகளை சேர்க்க இன்று முதல் மே 20 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிக அளவில் தண்ணீர் பருகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பத்தினம்திட்டா, எர்ணாகுளம், கண்ணூர், ஆலப்புழா, கோட்டயம், மலப்புரம், கொல்லம், திருச்சூர், கோழிக்கோடு, பாலக்காடு ஆகிய 10 மாவட்டங்களுக்கு வருகின்ற 25 தேதி வரை இந்திய வானிலை ஆய்வு மையம் உயர் வெப்பநிலை எச்சரிக்கை மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடைக்காலம் உக்கிரமடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. மேலும் பல நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தி வருகின்றது. இந்த நிலையில் மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என காங்கிரஸ் கட்சியில் சொன்னதாக கூறி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என ராஜஸ்தான் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. கஞ்சா புழக்கத்தை தடுக்க இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19 தேதி முழுமையாக முடிவடைந்த மாநிலங்களிலும் விரைவில் தேர்தல் முடியும் மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் ஈரோடு யுவராஜா வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி